துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டேஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, விமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்மகுணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், யசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாருக்கான அஞ்சலி 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேரேர் de வில்தனோஸ், 95 ரூ மாசல் சம்பா, 93 430 வில்தனோஸ் எனும் முகவரியில் நடைபெறும். திருப்பலி பூசை 27/8/2026 வியாழக்கிழமை மதியம் 1:30 முதல் 3:30 வரை எக்லீஸ் செயின்ட் மோரிஸ் து லா போயிசியர், 59 ரூ எதுவா பிராண்ட்லி, 93 100 மொந்த்ரோய் எனும் முகவரியில் நடைபெறும். பூதவுடல் நல்லடக்கம் 27/8/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு சிமித்தேர் 30 அவென்யூ ஜோ மூலா, 93 100 மொந்த்ரோய் எனும் முகவரியில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் பிளாக் ஃப்ரைடே உள்ளிட்ட ஆங்கில சொற்களுக்கு கட்டுப்பாடு கொண்டுவர திட்டம் வகுக்கப்படுகிறது. பிரான்சில் ஓர்டு மாவட்டத்தில் உள்ள போமாஸ் கிராமத்தை சூறாவளி தாக்கியதில் 39 பேர் காயமடைந்ததுடன் 300 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாக கப்ரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் பிரெஞ்சுக்கு பதிலாக ஆங்கிலம். பிரான்சில் இருந்து விலகும் புதிய மொழிக் கொள்கை அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு
ஆ து பே ஆ பே து வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா கொர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா கொர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் பிளாக் ஃப்ரைடே உள்ளிட்ட ஆங்கில சொற்களுக்கு கட்டுப்பாடு கொண்டுவர திட்டம் வகுக்கப்படுகின்றது. பிரான்ஸ் மீண்டும் பிரெஞ்சு மொழியை பாதுகாக்கும் முயற்சியை தீவிரப்படுத்தி வருகின்றது. 1994 கொண்டுவரப்பட்ட துப்போங் சட்டத்தை இணையம் மற்றும் உலகமயமாக்கலுக்கு ஏற்ப கடுமையாக புதிய சட்ட முன்மொழிவு முன்வைக்கப்படுகிறது. இணையதள விளம்பரங்களில் பிளாக் ஃப்ரைடே போன்ற ஆங்கில சொற்களை மட்டும் பயன்படுத்த முடியாத வகையில் அதற்கான பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் அதே அளவு தெளிவாக இடம்பெற வேண்டும். பிரான்சில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள் ஊழியர்களுடன் முழுவதும் ஆங்கிலத்தில் மட்டும் தொடர்பு கொள்வதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்படலாம். முழுமையாக ஆங்கிலத்தில் நடத்தப்படும் பல்கலைக்கழக படிப்புகளுக்கும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படலாம். சூஸ் பிரான்ஸ், பிரெஞ்சு டெக் போன்ற அரசு ஆதரவு பெற்ற ஆங்கில வாசகங்கள் கூட இந்த விவாதத்தின் கீழ் வரக்கூடும். இந்த முன்மொழிவை சோசலிஸ்ட் செனட்டர் ஜான் சொந்த்ரல் முன்வைத்துள்ளார். ஆனால் இது சட்டமாகும் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. லெட்ஸ் கிரவ் விவகாரம் இதற்கு முன்பும் பிரான்சில் ஆங்கிலம் கலந்த விளம்பர வாசகங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. தெற்கு பிரான்சில் உள்ள லெ கிரவ் து ருவா 2015 இது போன்ற வாசகங்கள் பயன்படுத்தியமை தொடர்பாக போராட்டங்களை நடத்தியிருந்தது. ஆனால் 2020 பிரான்சின் உயர்ந்த நிர்வாக நீதிமன்றமான கொன்சை தெத்தா அந்த வாசகத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று தீர்ப்பளித்தது. அதற்கு அதிகாரப்பூர்வமான பிரெஞ்சு மாற்று சொல் இல்லை என்பதே காரணமாக கூறப்பட்டது. பிரான்ஸ் பிராங்க்லே எனப்படும் பிரெஞ்சு ஆங்கில கலப்பு மொழி பயன்பாடு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த முயல்கிறது. குறிப்பாக விளம்பரம், வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் அரசு தொடர்புகளில் பிரெஞ்சு மொழிக்கு முன்னுரிமை வழங்குவதே புதிய முயற்சியின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஓர்டு மாவட்டத்தில் உள்ள போமாஸ் கிராமத்தை திங்கட்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் கடுமையான சூறாவளி தாக்கியது. இதனால் 39 பேர் காயமடைந்ததுடன் சுமார் 300 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 1400 வீடுகள் மின்சார இழப்பை சந்தித்தன. ஆனால் எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எவ்வளவு வலிமையுடன் சூறாவளி உருவாகும் என்பதை துல்லியமாக கூறுவது மிகவும் கடினமாக இருந்தது என்று மெத்தியோ பிரான்ஸ் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இதற்கு காரணங்கள் இடியுடன் கூடிய புயலுக்குள் வளிமண்டலத்தில் வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் வேகம் மற்றும் திசை மிக வேகமாக மாறுகின்றன. ஒரு புதிய பெரிய புயல் அமைப்புக்குள் சூறாவளி உருவாகும் பகுதி மிக சிறிய பரப்பாக இருக்கலாம்.
சூறாவளி உருவாகி வளர்வது சில நிமிடங்களில் நடைபெறக்கூடும். அதனால் ஓட் மாவட்டத்தில் சூறாவளி ஏற்படலாம் என்று எச்சரிக்க முடியும். ஆனால் போமாஸ் போன்ற குறிப்பிட்ட கிராமத்தில் தான் அது தாக்கும் என்று முன்கூட்டியே உறுதியாக சொல்ல முடியாதிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியில் மணிக்கு 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியரிடம் சென்றாலும் வைத்தியமனைக்கு சென்றாலும் முதலில் கேட்பது முச்சுவல் இருக்கிறதா என்பதுதான். அதற்கு உங்கள் பதில்? மியூச்சுவல் என்பது நீங்கள் வேலையிடத்தில் அது வேலை செய்கிற மக்களுக்கு கட்டாயம் அது வேலையிடத்திலே போட்டிருப்பினோம். ஒத்தத்தும் வேலை செய்யாத ஆட்களுக்கும் தான் கூடுதலாக நாங்கள் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான கேரண்டியை போட்டு விலையை பார்த்து போட்டு கொடுப்போம். ஸ்மார்ட் ஐஷூர் நிறுவனத்திற்கு வருகை தாருங்கள். உங்களுக்கான மிச்சுவலை நீங்கள் மேற்கொள்ளலாம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாக கப்ரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார். என்று பள்ளிக்கு செல்ல தொடங்கும் தலைமுறை 10 முதல் 15 ஆண்டுகளுக்குள் ஐரோப்பாவின் சிறந்த கல்வி முறையை பெற வேண்டும் என்பது தனது இலக்கு என அத்தால் கூறியுள்ளார். பிரான்ஸ் சர்வதேச பிசா கல்வி தர வரிசையில் முன்னணி நாடாக வர வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஆசிரியர்களின் ஊதியத்தை மேம்படுத்துவதும் அவரது திட்டங்களில் முக்கிய இடம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வியை வெறும் உடனடி தேர்தல் வாக்குறுதியாக அல்லாமல் நீண்டகால தேசிய திட்டமாக பார்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனின் ரெனைசான்ஸ் கட்சியின் சார்பில் அத்தால் 2027 தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தீவிர வலதுசாரியான ரசம்பிளமெண்ட் நேஷனல் மற்றும் தீவிர இடதுசாரியான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான மோதலை மட்டும் மையமாக கொண்ட அரசியல் போதாது என அவர் கருதுகின்றார். அதற்கு பதிலாக பிரான்ஸை ஒன்றிணைக்கும் தெளிவான அரசியல் பார்வையும் எதிர்கால கதையாடலும் தேவை என அத்தால் தெரிவித்துள்ளார். ரசம்பிளமோ நேஷனலை எதிர்ப்பது மட்டுமே போதாது. பிரான்சுக்கு எதிர்காலத்திற்கான ஒரு நேர்மையான திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அதில் கல்வி, ஆசிரியர்களின் நிலை, மாணவர்களின் கல்வி தரம் மற்றும் பிரான்சின் நீண்டகால போட்டி திறன் ஆகியவை முக்கிய இடம் பெறுகின்றன. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் அத்தால் தன்னை மக்ரோனுக்கு பின்னைய மத்தியவாத வேட்பாளர் என்ற அடையாளத்துடன் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அல்ஜீரியாவில் பிரெஞ்சுக்கு பதிலாக ஆங்கிலம்
பிரான்சில் இருந்து விலகும் புதிய மொழிக் கொள்கை அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 24 அன்று வெளியான இந்த செய்தியின்படி அல்ஜீரியா தனது கல்வி முறையில் முக்கியமான மொழி மாற்றத்தை மேற்கொள்கிறது. 2026-2027 கல்வியாண்டு முதல் ஆரம்ப பள்ளியில் 3ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கு பிரெஞ்சுக்கு முன்பாக ஆங்கிலம் கற்பிக்கப்படும். இதுவரை பிரெஞ்சு ஆதிக்கம் செலுத்திய நிலையில் ஆங்கிலம் முதலில் கற்பிக்கப்படும் ஒரே வெளிநாட்டு மொழியாக மாறுகிறது. பிரெஞ்சு 4ஆம் ஆண்டில் இருந்து கற்பிக்கப்படும். அல்ஜீரியாவின் கல்வி அமைச்சர் ஜூலை 25 அன்று இந்த மாற்றத்தை அறிவித்திருக்கிறார். 1962 பிரான்சிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற பின்னரும் பிரெஞ்சு மொழி அல்ஜீரியாவின் கல்வி, மருத்துவம், அறிவியல் மற்றும் நிர்வாக துறைகளில் வலுவாக தொடர்ந்தது. ஆனால் தற்பொழுது நிலை மாறி வருகிறது. ஆரம்ப கல்வியில் ஆங்கிலம், பிரெஞ்சு என்ற வரிசை, மருத்துவம் மற்றும் அறிவியல் துறைகளில் பிரெஞ்சில் இருந்து ஆங்கிலத்திற்கு மாற்றம் பெறுகிறது. சில அரசு பயன்பாட்டு ரசீட்டுகள் மற்றும் ஆவணங்களில் பிரெஞ்சு நீக்கப்படுகிறது. ஏர் அல்ஜீரியா நிறுவனத்தின் சில டிக்கெட்டுகளிலும் பிரெஞ்சின் பயன்பாடு குறைக்கப்படுகிறது. சில நகரங்களில் அரபு, ஆங்கிலம் கொண்ட புதிய வீதி பலகைகள், அரசு துறை இணையதளங்களில் ஆங்கில பதிப்புகள் இடம்பெறுகின்றன. இது வெறுமனே கல்வி மாற்றம் அல்ல, அல்ஜீரியாவின் காலனித்துவ வரலாற்றில் இருந்து மொழி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விலகும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ 2024 ஜூலையில் மேற்கு சகாரா விவகாரத்தில் மொரோக்கோவின் இறையாண்மையை கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் மோசமடைய செய்தது. அரபு தேசிய மொழி, ஆங்கிலம் சர்வதேச அறிவியல் மொழி, பிரெஞ்சு காலனித்துவ மரபின் மொழி என்ற புதிய மொழி சமநிலையை நோக்கி அல்ஜீரியா தற்பொழுது நகர்கின்றது. பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறிய தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். உக்ரைனின் 35வது சுதந்திரத்தில் உக்ரைனுக்கான உறுதியான ஆதரவை பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. உக்ரைன் 1991 ஆகஸ்ட் 24 அன்று தனது சுதந்திரத்தை அறிவித்தது. 2026 ஆகஸ்ட் 24 அன்று அதன்
35வது சுதந்திரத்தை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு விழா ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கி 4.5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. உக்ரைனின் 35வது சுதந்திர தினத்தில் பிரான்ஸ் தனது ஆதரவையும் ஒற்றுமையையும் உக்ரைனுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைனின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டமை அல்ல என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்துக் கொண்டதாக கூறப்படும் உக்ரைனிய பகுதிகளை பிரான்ஸ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. 2022 பிப்ரவரி 24 முதல் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைனிய மக்கள் மற்றும் ஆயுதப்படைகள் காட்டி வரும் தைரியம், உறுதி மற்றும் எதிர்ப்பு திறனை பிரான்ஸ் பாராட்டியுள்ளது. உக்ரைனுக்கு நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியில் பிரான்ஸ் ஐக்கிய இராச்சியத்துடன் இணைந்து கோலிஷன் ஆஃப் த வில்லிங் அமைப்புக்கு தலைமை தாங்குகிறது. இந்த கூட்டணியில் 35 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. உக்ரைனுக்கு வலுவான மற்றும் நீடித்த பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கான சூழலை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் உக்ரைனின் எதிர்காலம் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய நாடுகளும் முழுமையாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் பிரான்ஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. உக்ரைனின் 35வது சுதந்திர தினத்தில் உக்ரைனின் எதிர்காலம் உக்ரைனிய மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும், அதன் சுதந்திரமும் பிராந்திய ஒருமைப்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை பிரான்ஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் டெத் வேலி மரண பள்ளத்தாக்கு பகுதியில் பிரெஞ்சு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவின் டெத் வேலி நேஷனல் பார்க் பகுதியில் கடும் வெப்பத்தில் சிக்கிய 68 வயதான பிரெஞ்சு சுற்றுலா பயணி பியர் மிஷேல் ஃபோமோசா உயிரிழந்துள்ளார். கலிபோர்னியா நெவாடா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள டெத் வேலி உலகின் மிகவும் வெப்பமான இடங்களில் ஒன்றாகும். சம்பவம் நடந்தபோது வெப்பநிலை சுமார் 47 பாகை செல்சியஸாக உயர்ந்தது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஃபோமோசாவும் அவருடன் பயணம் செய்த மற்றொரு பிரெஞ்சு நபரும் சென்ற வாகனம் தொலைதூர சாலையில் சேற்றில் சிக்கியது. உதவி தேடி இருவரும் வாகனத்தை விட்டு வெளியேறி உப்பு சமவெளி வழியாக நடக்கத் தொடங்கினர். சுமார் 2 கிலோமீட்டர் சென்ற பொழுது ஃபோமோசாவால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. அவருடன் சென்றவர் மட்டும் தொடர்ந்து சென்று இறுதியில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிய ஒருவரிடம் உதவி பெற்றார். பின்னர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் ஃபோமோசாவை சிறிது நேரத்துக்கு பின்னர் கண்டுபிடித்தனர். ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். டெத் வேலி நேஷனல் பார்க் கண்காணிப்பாளர் மைக் ரெய்னால்ட் கூறும் பொழுது இந்த சம்பவம் அங்கு நிலைமைகள் எவ்வளவு விரைவாக ஆபத்தானதாக மாறக்கூடும் என்பதற்கான வேதனையான நினைவூட்டல் என்று தெரிவித்துள்ளார். டெத் வேலி ஒரு அற்புதமான இயற்கை பகுதி என்றாலும் அதன் கடுமையான வெப்பம், மிக நீண்ட தொலைவுகள், தொலைதூரமான தனிமையான பகுதிகள் ஆகியவை மிகவும் ஆபத்தானவை என அமெரிக்க தேசிய பூங்கா சேவை எச்சரித்துள்ளது. முக்கியமாக அங்கு அனுபவம் வாய்ந்த பயணிகள் கூட கடும் வெப்பத்தால் ஆபத்தில் சிக்கக்கூடும். டெத் வேலியில் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த சம்பவம் 2026ஆம் ஆண்டின் உலகளாவிய கடும் வெப்பநிலை மற்றும் கோல்கேஷன் என குளிர்ச்சியான பகுதிகளை தேடி மக்கள் பயணம் செய்யும் போக்கு குறித்த செய்திகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கின்றது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.